பரலோக பிதாவே, மே துதிக்கிறேன், மே ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்க போகிறோம். ஆவியானவர் தாமே எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதை கேட்டு கீழ்ப்படுகிறோம். அடியனை மறித்து நீங்கள் வெளிப்படுங்க, உங்களுடைய வார்த்தையை சொல்லி எங்களை பலப்படுத்துங்க. உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவரை என் ஆளுகை செய்யும்படி எல்லா துதிக்கான மகிமைக்கு மாத்திர செலுத்தி இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 9வது மாதத்தின் முதல் நாளாக இருக்குது, ஓய்வு நாளாக இருக்குது. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஆண்டவர் நம்முடைய பாஸ்டருக்கு கொடுத்த வசனம் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க, நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதத்தில் தேவன் நம்முடைய சபைக்கு அவர் கொடுக்குற வார்த்தை என்னன்னா, நிச்சயமாக ஒரு முடிவு இருக்கு, உன் நம்பிக்கை என்ன போகாது, வீண் போகாது, அந்த நம்பிக்கை நிறைவேறும். அல்லேலூயா. சரி, இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாக ஒரு முடிவு இருக்கு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இதை நான் சொல்லல, ஏசாமி சொல்றாரு. அல்லேலூயா. அடுத்து நம்ம வாசிக்கலாம் சங்கீதம் 18, சங்கீதம் 9:18. சங்கீதம் 9:18 நம்ம வாசிக்கலாம். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவது இல்லை. சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. யார் எளியவன்? நம்மெல்லாம் தான் எளியவன். நாம ஆண்டவரால் மறக்கப்படுறதில்லை. மனிதர்கள் நம்மளை மறக்கலாம், ஆனால் தேவன் நம்மளை நினைத்திருக்கிறார். அப்போ ஒருபோதும் அவர் நம்மளை மறக்க மாட்டார். நாம் என்ன இருக்கணும்? நம்பிக்கையா இருக்கணும். தேவன் மேல எப்படி இருக்கணும்? நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி அவரை நம்பும் போது அவர் என்ன பண்ணுவார்? ஒரு நல்ல முடிவை உண்டாக்கி நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நாம் நம்புகிறோம் இல்லை நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கெட்டு போகாது. தேவன் அதை கனப்படுத்தி நமக்கு தேவையான எல்லா உதவிகளும் அவர் செய்வார். அல்லேலூயா. அப்போ ஏழையா இருக்கிற நாம, சிரமப்பட்டிருக்கிற நாம வைத்திருக்கிற நம்பிக்கை எப்பேற்பட்ட நம்பிக்கை? அந்த நம்பிக்கையை தேவன் என்ன பண்ணுவார்? கனப்படுத்துவார். கனப்படுத்தி அவர் நம்மளை மறக்க மாட்டார். நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து நம்ம ரோமன் புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம். ரோமர் 6:21-22 நம்ம வாசிக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. நாம கடந்த வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அந்த வாழ்க்கை பொல்லாத வாழ்க்கையா இருந்துச்சு. அந்த வாழ்க்கையினுடைய முடிவு என்ன? மரணம். அந்த வாழ்க்கையுடைய முடிவு என்ன? மரணம். இப்போ நாமெல்லாம் கிறிஸ்தவங்களாம் மாறிட்டு இருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் விட்டு வந்த அந்த வாழ்க்கையை நாம் தொடர்ந்து பிடித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். எது? பழைய வாழ்க்கை. இப்போ பழைய வாழ்க்கையில் சினிமா பார்த்துருந்தோம். இப்போ ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் சினிமா. பழைய வாழ்க்கையில் சினிமா பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். இப்போ ரட்சிக்கப்பட்டு அந்த பாட்டை அப்படியே கேட்டுன்னு வரோம். பழைய வாழ்க்கையில் பொய் சொல்லின்னு இருந்தோம்.
இப்போவும் அந்த பொய் சொல்கிறோம். பழைய வாழ்க்கையில் திருடிட்டு இருந்தோம், இப்போவும் அந்த திருட்டு வேலை பண்ணுறோம். அப்போது கெட்ட பேச்சு பேசியிருந்தோம், இப்போவும் கெட்ட பேச்சு பேசுகிறோம். அப்போ என்ன பண்ணியிருந்தோம்? பான் பராக் போட்டோம், சிகரெட் பிடிச்சோம், குடித்தோம், எல்லாம் பண்ணியிருந்தோம், இப்போவும் அப்படியே கண்டினியூ பண்ணோம். அப்போ பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம் கர்த்தருக்குள்ள வந்த பிறகு அது அப்படியே தொடரும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய முடிவு என்னவா இருக்கும்? மரணமாக இருக்கும். ஏசப்பா கிட்ட யாரும் போக முடியாது. உன் நம்பிக்கை நிச்சயமாக ஒரு முடிவு இருக்கு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு வேதம் சொல்லுது. நாம நம்புற நம்பிக்கை எப்படி இருக்குது? நாம பாவத்தில் வாழ்ந்து கர்த்தரை நம்புறோமா, இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு நாம கர்த்தருக்குள்ள நீதியா வாழ்றோமா? அல்லேலூயா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள வந்த அவன் எவனா இருப்பான்? புது சிருஷ்டியா இருப்பான். எப்படி இருப்பான்? புது சிருஷ்டியா இருப்பான். ஞானஸ்தானம் எடுக்கிறோம்ல, அப்ப ஞானஸ்தானம்னா என்ன? அவன் பழைய வாழ்க்கையெல்லாம் போயிடணும், தண்ணியோட தண்ணியாக போயிடணும், பொதிஞ்சிடணும். அவன் கர்த்தருக்குள்ள புதுசாக பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? கர்த்தருக்குள்ள புதுசாக பிறக்கணும். அப்போ புதுசாக பிறந்தப்போ பழைய வாழ்க்கையெல்லாம் என்ன இருக்காது? பழைய வாழ்க்கை அதில் இருக்காது. அப்போ வேதம் என்ன சொல்லுது? நாம் நம்புகிற நம்பிக்கையே நீதியான நம்பிக்கை இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீதியான நம்பிக்கையாக இருக்கணும். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு, எதுலேருந்து? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஒரு காலத்தில் நாம் பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ கர்த்தருக்குள்ள வந்த பிறகு நாம் யாருக்கு அடிமை? கர்த்தருக்கு அடிமைகளாக இருக்கிறோம். நமக்கு அவர் கொடுக்கிற பலன் என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம் என்கிற பலன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த பாவம் எல்லாம் நீங்கி போய் நாம பரிசுத்தமா மாறி கர்த்தருக்கு நாம அடிமையா மாறின பிறகு நமக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு? நித்திய ஜீவன். முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்ன? பரலோக வாழ்க்கை. அல்லேலூயா. இப்போ நாம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஒரு முடிவு வரும், என் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னா அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ அந்த பாவமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு வந்தால் அதனுடைய முடிவு மரணம். நம்முடைய நம்பிக்கையை தேவன் கனப்படுத்தணும்னா நாம உத்தமமாய் வாழணும். எப்படி வாழணும்? உத்தமமாய் வாழணும். உத்தமமாய் வாழும் பொழுது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரெவலேஷன் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்த உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. நீ எது வரைக்கும் உண்மையா இருக்கணும்? மரண பரியந்த உண்மையா இருக்கணும். எதுல? நீ படுப்ப போகிற பாடுகளிலே. நமக்கெல்லாம் பாடுகள் இருக்கு இல்லையா? நம்ம படுற பாடுல நாம எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு அநேக பாடுகள் வரும், அந்த பாடுகள்ல நம்ம உண்மையா இருக்கணும். அப்படி உண்மையா இருந்தா ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாரு? ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அல்லேலூயா. முதலாவது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார், 2வது ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவார். அப்போ நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்? அழிந்து போகிற பாவமான பழைய வாழ்க்கையின் நம்பிக்கை நமக்கு இருக்கக்கூடாது.
புதியதாய் பிறந்தவர்களாக, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, நீதியுள்ள நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது அதை தேவன் கனப்படுத்தி அந்த நம்பிக்கையை நமக்கு என்ன பண்ணுவார்? அதை உண்மையாய் நிறைவேற்றுவார். அந்த நிச்சயமாகவே முடிவு இருக்கு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அடுத்து நம்ம யாக்கோபு 1:12 நம்ம பார்க்கலாம். ஜேம்ஸ், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. எதுல? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாருக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை தருவாரு? சோதனை சகிக்கிறவங்களுக்கு இல்ல, அதுலயும் உத்தமமாக்குறாங்க பாரு. வாசிங்க அது இன்னொரு வாட்டி. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், போதுங்க. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் எப்படி விளங்கணும்? உத்தமன் என்று விளங்கின பின்பு தான் ஜீவ கிரீடத்தை தருவான். நமக்கு சோதனை வந்துச்சுன்னா முதல்ல நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை, ஏசப்பாக்கு கண்ணுக்குதா, காதுக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதா, எல்லாம் நல்லாக்குறாங்க, நம்ம இப்படியே தான் இருக்கிறோமே, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ பண்ணுறேன், ஒன்றுமே பண்ண மாட்டுறாரு ஏசப்பா எனக்கு. அல்லேலூயா. சோதனை வரும்போது நம்ம பேச்சுக்கள்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அங்கே உத்தமன்ற அந்த உத்தமம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்போ சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமனா என்ன பண்ணும்? விளங்கணும். விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. அப்போ தேவன் சோதனை சகிக்க சொல்றாரு, உத்தமனா வாழ சொல்றாரு, பாடுகளை அனுபவிக்க சொல்றாரு. இது எல்லாத்திலும் நாம் என்ன பண்ணணும்? நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவர் மேல நம்பிக்கை இருக்கும் போது என்ன ஆகும்? அந்த நம்பிக்கையை தேவன் கனப்படுத்தி நம்மளை விடுதலையாக்கி நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கிறோம், மத்தேயு 24:13 நாம் பார்க்கும்போது, முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. எப்போ வரைக்கும் இருக்கணும்? முடிவு பரியந்தும் நாம நிலைச்சு நிற்கணும். போன வசனத்துல பார்த்தோம், மரண பரியந்தும் நீ உண்மையா இரு. இங்க என்ன நாம் பார்க்கிறோம்? முடிவு பரியந்தும் நீ நிலைச்சு நிற்கணும். அப்பதான் உனக்கு ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. அப்பதான் ஜீவ கிரீடம் வரும், நித்திய ஜீவன் தேவன் உனக்கு கொடுப்பார். அப்போ ஆண்டவர் இந்த மாதத்துல நமக்கு சொல்ற வார்த்தை என்ன? நிச்சயமாகவே ஒரு முடிவு இருக்குது. உன் நம்பிக்கை வீண் போகாது. யாருடைய நம்பிக்கை வீண் போகாது? உத்தமமாய் வாழ்கிறவர்கள், நீதியாய் வாழ்கிறவர்கள், பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள், அங்கு இங்கு இடது புறமாய் வலது புறமாய் சாய்ந்து பின்மாற்றுக்குள்ள போகாதபடி தங்கள் ஆத்மாவை காத்து கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழ்ந்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களை தேவன் நிச்சயமாகவே கனப்படுத்தி அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோ அப்பேற்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். நாம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இந்த வசனத்துக்கு ஆமேன் அல்லேலூயான்னு போட்டா அது நிறைவேறும் அப்படின்னா அது அப்படி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான் இந்த வசனங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை கேட்பீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தைனா என்ன வார்த்தை? இந்த வார்த்தை என்ன? ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை தான் இயேசு சாமி. அல்லேலூயா. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் தேவ வல்லமை புறப்படுகிறது.
அதை நாம் கேட்டு கீழ்ப்படியும் பொழுது இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நாம் என்ன செய்யணும்? இந்த பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு புதிதாய் நாம் மாறணும். சில பேருக்கு விஜய் பாட்டு கேட்டால் தான் தூக்கம் வரும் நைட்டில். சில பேருக்கு இளையராஜா பாட்டு கேட்டால் தான் தூக்கம் வரும். சில பேருக்கு வடிவேல் காமெடி பார்த்தா தான் தூக்கம் வரும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு தான் தூங்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? நாட்கள் பார்க்கறது. என்ன பார்க்குவாங்க? இது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இப்படி நாட்கள் பார்க்குவாங்க. ஹல்லேலூயா. எல்லா வீடு காலி பண்ணால் வெள்ளிக்கிழமை தான் பால் பொங்குவாங்க, வேறு நாளில் பொங்கவே மாட்டாங்க. என்னைக்குப்பா வரீங்க? வெள்ளிக்கிழமை போல் பொங்கிடுற சார் நாங்கள். ஏன்னா நாள் பார்க்குறது. ஒரு கல்யாணம்னு சொன்னால் எல்லா கல்யாணமும் ஒரே டேட்டில் தான் நடக்கும். இந்து கல்யாணமும் அதே டேட்டில் தான் நடக்கும், கிறிஸ்தவ கல்யாணமும் அதே டேட்டில் தான் நடக்கும். ஏன்னா எல்லாம் போய் சாமியாரை பார்த்து எது நல்ல நாள், எது முகூர்த்த நாள், எது இது அதுன்னு சொல்லி எல்லாம் பார்க்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? கல்யாண புதுசில் இன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னு கல்யாண புதுசுலேயே பிரித்து விட்ருவாங்க புருஷன் பொண்டாட்டியை. இதுதான் நாள் பார்க்கறது. ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, என் வீடு வாசல் சூரியன் பக்கம் இருக்கணும், இப்படி இருக்கணும், ஈஸ்ட் ஃபேஸிங். என்ன ஃபேஸிங்கு? ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கணும், சூரியனுக்கு முன்னாடி இருக்கணும், குபேர மூலம், அப்புறம் அது எதோ மூலம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்குறவங்கெல்லாம் மூல வியாதி தான் வரும். ஹல்லேலூயா. இப்படி நாட்கள் பார்க்கறது. அமாவாசை, பௌர்ணமி இதெல்லாம் பார்க்கறது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இதெல்லாம் பார்க்கறது. இதெல்லாம் பார்த்து நான் இயேசுவை நம்புறேன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனுடைய முடிவு மரணம். ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமா வாழ்ந்து இயேசுவை நீ நம்பினா தான் அந்த நம்பிக்கையை தேவன் கனப்படுத்தி உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு 2 பேரை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது நம்ம யோசேப்பை குறித்து பார்க்கலாம். ஆதி ஆகமம் 37 அதிகாரம் 24வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதி ஆகமம் 37:24. ஜெனசிஸ் 37:24. அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வசனம் பார்க்கலாம். 23. யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வருண அங்கியை அவர்கள் கலற்றி. ஹல்லேலூயா. யோசேப்பு அவருடைய தகப்பன் யாக்கோபு ரொம்ப நேசிச்சாரு. நேசிச்சு என்ன கொடுத்தாரு? கலர் ட்ரெஸ் கொடுத்துருந்தாரு. என்ன கொடுத்தாரு? கலர் ட்ரெஸ்ஸாக கொடுத்து அவரை நல்லா பார்த்துட்டு இருந்தார். யோசேப்பு கனவு சொல்லும்போது அவங்க அப்பாவை கோபப்படுறாரு, அவங்க அம்மாவை கோபப்படுறாங்க, அவங்க சகோதரமாரெல்லாம் கோவப்படுறாங்க. என்ன நாங்கள்லாம் உனக்கு கும்பிடணுமா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்போ அந்த கோவத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்க? அவனை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. யாரு? கூட பிறந்த அண்ணமாருங்க. யாரு? கூட பிறந்த அண்ணமாருங்க, யோசேப்போட அண்ணமாருங்க அவனை சாகடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தன் என்ன சொல்கிறான்? 1000 தான் இருந்தாலும் இவன் நம்ம தம்பியாக போயிட்டான், இவனை சாவடிக்கிறது வேணாம், அது குழியில் தூக்கி போட்டுடலாம், போட்டுட்டு சிங்கம் புளியை அடித்து சாவடிச்சிச்சின்னு அப்பா கிட்ட நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அவனை தூக்கி பள்ளத்தில் போட்டாங்க. அந்த பள்ளத்தில் தண்ணி இல்லை. என்ன இல்லை? தண்ணி இல்லை. இப்போ அந்த யோசேப்பு தூக்கி குழியில் போட்டாங்க. அவருடைய வாழ்க்கை அங்கே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசேப்பு நினைச்சிருக்கலாம், அண்ணமார் நினைச்சிருக்கலாம், எல்லாம் நினைச்சிருக்கலாம்.
ஆனால் அந்த டைமில் அங்கேருந்து ஒரு டீம் வருது, மீதியானர்கள் அங்கேருந்து வராங்க. வரும்போது இவங்க அண்ணன் வந்து என்ன சொல்கிறாப்புல, நம்ம தம்பியை குழிக்குள்ளே போட்டு ஏன் நம்ம சாவடிக்கணும், பேசாமல் அவனை எடுத்து என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வித்துடலாம், அடிமையாக வித்துடலாம். யாருக்கு? மீதியானர்களுக்கு அடிமையாக வித்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. வாசிங்க 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த யோசேப்பு, குழிக்குள்ள இந்த யோசேப்பை அவங்க அண்ணன்மார்களெல்லாம் எடுத்து மீதியானவர்களுக்கு என்ன பண்றாங்க, வித்துறாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு வித்துறாங்க. அல்லேலூயா. முதலாவது அவனுடைய அலங்காரமான வஸ்திரத்தை பிடிக்கிறாங்க, ரெண்டாவது அவனை தூக்கி குழியில போடுறாங்க, மூணாவது அவனை வித்துறாங்க. அல்லேலூயா. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ குழியில இருக்கிறியா? ஏசாமி உன்னை தூக்குவார். அல்லேலூயா. அப்போ யோசேப்பை குழியில போட்ட உடனே அவங்க தூக்கி விற்கிறாங்க, சேல் பண்றாங்க அவனை, அடிமைதானன். இப்போ அவன் அங்கத்துல இருந்து என்ன பண்றான், எகிப்துக்கு போறான். எகிப்துக்கு போன உடனே அங்க என்ன நடக்குது? 39வது அதிகாரம் 1வது வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவனிடத்துக்கு கொண்டு வந்து இஸ்மவேல் இடத்தில் விலைக்கு வாங்க. இங்க மறுபடியும் அவன் சேல் பண்றாங்க அவனை. அல்லேலூயா. யோசேப்பை அவங்க அண்ணன்மாருக்கு 20 வெள்ளிக்காசு வித்தாங்களா, இப்போ அவங்க எத்தனை வந்து யாருக்கு விற்கிறாங்க? போத்திபாருக்கு விற்கிறாங்க. ரெண்டாவது தடையா அவனை விற்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ நாமெல்லாம் இங்க இருக்கிறோம், நம்மளை தூக்கி குழியில போட்டாங்க, என்ன பண்ணுவோம்? வந்துச்சு பாரு கோவம். ஏசாமியை சும்மா விட்டுருவோமா? நம்ம விட மாட்டோம், இல்லாத கேள்விங்கெல்லாம் கேட்போம். ஆனால் யோசேப்பு அப்படியெல்லாம் கேட்கல. அல்லேலூயா. ரெண்டாவதா நம்மளை என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தானுக்கு வித்துடுறாங்க. எங்கே வித்துடுறாங்க? பாகிஸ்தானுக்கு வித்துடுறாங்க. ஒரு பாஷை தெரியாது, ஒன்றும் தெரியாது, பாகிஸ்தானில் நம்மளை அடிமையாக வித்துடுறாங்க. அப்போ நம்ம சும்மா இருப்போமா? ஏசாமியை விட்டுருவோமா? நம்ம பாகிஸ்தான்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஈராக்கில் போய் வித்துறாங்க நம்மளை. எங்க? ஈராக்கில் போய் ரெண்டாவது தடையாக வித்துடுறாங்க. இவ்வளோ நடந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஏசாமிக்கு ஒரு கும்பிடு, உங்களுக்கு ஒரு கும்பிடு, அப்படிதானே சொல்லுவோம். ஆனால் யோசேப்பு அப்படி சொல்லலை. அல்லேலூயா. அடுத்து 39:12 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனான். இங்க ரெண்டாவது அடியா அவனுடைய வஸ்திரம் என்ன பண்ண பறிக்கப்படுது. அல்லேலூயா. முதலாவது அவனுடைய வஸ்திரத்தை யார் கழட்டிந்து? சகோதரர்கள். அவங்க அண்ணன்மாருங்க நல்லா போட்டிருந்த நல்ல ட்ரெஸ்ஸை கழட்டி அவனை வெறுமையாக்கி பள்ளத்தில் போட்டாங்க. இங்கே போத்திபாருடைய மனைவி அவனுடைய வஸ்திர பிடிச்சி பிடிங்கி விட்டுறான். அவன் வெறுமையாக ஓடுறான். சரி, வெறுமையாக ஓடினவன் என்ன ஆனா? 20வது வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். அல்லேலூயா. இப்போ யோசேப்பு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரா, தப்பு பண்ணாம ஜெயிலுக்கு போனாரா? அல்லேலூயா. எல்லாம் இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமென்.
யோசேப்பு தப்பு பண்ணாம இருந்ததுனால அவனை ஜெயிலில் போட்டாங்க. எங்க போட்டாங்க? தப்பு பண்ணாததுனால. நாமெல்லாம் தப்பு பண்ணிட்டு கூட என்ன ஊரில் உலகத்தில் இல்லாததான் நான் பண்ணிட்டேன், யாரும் பண்ணாததான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சாதிக்குவோம். ஆமாவா? ஆமாவா இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? நம்மளை யார் தப்பு பண்ண சொன்னால் அவங்க மேலே தப்பாக பழி போட்டு அவனை ஒரு குற்றவாளி ஆக்கிடுவோம் நம்ம தப்பிக்கிறதுக்காக. புரியுதா உங்களுக்கு? இப்போ யோசேப்பு பாவம் செய்யாததுனால அவனை தூக்கி குழியில் போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. இப்போ ஜெயிலில் இருக்கிறான். ஆனால் அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. 2 இடத்துல அவனை விற்றாங்க, 2 இடத்துல அவன் வஸ்திரத்தை பிடுங்கினாங்க, கடைசியில் ஜெயிலில் போட்டாங்க. ஆனாலும் அவன் ஆண்டவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை பக்தியை அவன் விடலை. அல்லேலூயா. 9வது வசனத்தில் என்ன சொல்கிறான் பாருங்க. யோசேப்பு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யாருக்கு விரோதமா? தேவனுக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்ய முடியும் அப்படின்னு யோசேப்பு கேட்குறான். எங்க? அடிமைத்தனத்தில். எங்க கேட்குறான்? அடிமைத்தனத்தில் கேட்குறான். நான் தேசுக்கு விரோதமாக எப்படிப்பா பாவம் செய்ய முடியும்? அவன் அடிமையாக இருக்கும்போது கேட்குறான். அப்போ நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் நம்பினது என்ன? நிச்சயமாகவே ஒரு முடிவு இருக்கு, என் நம்பிக்கையை வீண் போகவே போகாதுன்ற அந்த உறுதி, அந்த வைராக்கியம் அந்த யோசேப்புக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. கடைசியாக அவனை தூக்கி எங்கே போட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் 2 வருஷம் இருந்தார். அதுக்கு முன்னாடி போர்த்திபார் வீட்டில் எவ்வளோ வருஷம் இருந்தாருன்னு தெரியாது. பல வருஷமாக அவர் என்ன பண்ணார்? அடிமைத்தனத்தில் இருந்தார். பாடுகள் பிரச்சனை மத்தியில் இருந்தார். இப்போ கடைசியா தேவன் அவனை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனும் அவனை நினைக்கிறது இல்லை. யார் நினைக்கிறது? தேவன் நினைக்கிறார். தேவன் நினைச்சு ஒரு அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. முதலாவது ஆண்டவர் செய்கிற அற்புதம் என்ன? காவலில் இருந்து அவனை வெளியே கொண்டு வராங்க. அல்லேலூயா. ஜெயிலில் இருந்து அவனை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். எப்போ அந்த நம்பிக்கை அவன் வச்சான் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கையை தேவன் கனப்படுத்தி ஒரு முடிவு கொண்டு வரார். முதல் அற்புதம் என்ன செய்கிறாரு? ஜெயிலில் இருந்து அவனை வெளியே கொண்டு வரார். இன்னைக்கு இந்த 9வது மாதத்தினோட வாக்குத்தத்தம், கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எல்லா சிறைச்சாலை, ஜெயிலு, அதுலேருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீ எந்தெந்த ஜெயிலில் இருக்கிற, கடன்ற ஜெயிலு, கட்டுன்ற ஜெயில், எந்த ஜெயிலில் தேவன் உன்னை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அல்லேலூயா. 2வது என்ன பண்றாரு? அவன் சவரணம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து, அல்லேலூயா, பார்வோன் இடத்தில் வந்தான். முதல்ல அவன் 2 தடவை அவனுடைய வஸ்திரத்தை பிடுங்கினாங்க. அல்லேலூயா. அவனுடைய சகோதரமார்களை அவனுடைய அந்த வர்ண கலராக அந்த துணியை பிடுங்கினாங்க. போத்திபாவோட மனைவியை அந்த துணியை பிடுங்கினாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணாரு? வேறு வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. மனிதர்கள் வேணா நம்மளை நம்மளுடைய வஸ்திரத்தை பிடுங்கலாம், ஆனால் தேவன் நமக்கு வேறு வஸ்திரத்தை கொடுக்க வல்லவராகிறார். முதலாவது சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கிறார். 2வது நமக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறார். 3வது பார்வோனுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறார். அல்லேலூயா. நிக்க வச்சு என்ன செய்யறாரு? 41:40. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும்
ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருந்தா நம்மளை போல புத்திசாலிங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அடுத்து 40வது, என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. நீ என் அரண்மனைக்கு எப்படி இருப்ப? அதிகாரியா இருப்ப. யாரு? குழியில தூக்கி போட்டாங்களே, வித்தாங்க, 2 இடத்துல வித்தாங்க அவனை அடிமையா. இப்ப அவன் எப்படி இருக்கிறான்? அரண்மனைக்கே அதிகாரியா இருக்கிறான். அல்லேலூயா. தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு வேற வஸ்திரத்தை கொடுத்து அவனை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து அரண்மனைக்கு அதிகாரியாக அவனை நியமித்தார். அல்லேலூயா. நம்மளுடைய நீதியான நம்பிக்கை நம்மளை அரண்மனைக்கு அதிகாரியாக நம்மளை மாற்றும். அல்லேலூயா. அடுத்து, உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். இப்ப யோசேப்பு என்ன சொல்றாரோ அதுதான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க போய் யாருன்னா சொன்னா கேட்பாங்களா அவங்க பேச்சு? ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீங்க சொல்ற மாதிரி கேட்கிற மாதிரி பண்ணுவாரு. அல்லேலூயா. அரண்மனைக்கு அதிகாரி ஆச்சு, நீ என்ன சொல்றியோ அதுதான் இந்த பெங்களூர்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் கேட்பாங்க. அந்த மாதிரி உன்னுடைய வாக்கைய உன்னுடைய வார்த்தையை ஆண்டவர் ஆசிர்வச்சு உயர்த்துவார். அடுத்து, சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனா இருப்பேன் என்றான். அல்லேலூயா. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோந்திரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்தான். அல்லேலூயா. அவன் இழந்து போன அந்த வஸ்திரமான வெண் வஸ்திரத்தை அவனுக்கு போட்டு அந்த மோந்திரம், பார்வோன் கையில் இருந்த அந்த மோந்திரத்தை எடுத்து போட்டு அவன் கழுத்துல அந்த பொன் சரப்பணியை அவனுக்கு உடுத்துறாரு. அல்லேலூயா. அவன் எவ்வளவு பாடுபட்டானோ அதுக்கு டபுள் மடங்கு அவனுக்கு தேவன் அவன் ஆசீர்வாதத்தை அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு இருக்குது. பல வருஷம் பாடுபட்டு ஜெயிலில் இருந்த யோசேப்பை தேவன் அரண்மனைக்கு அதிகாரி ஆக்கி அவனுக்கு நல்ல நல்ல வஸ்திரத்தை கொடுத்து மோந்திரத்தை கொடுத்து செயினை கொடுத்து அரண்மனைக்கு அதிகாரியாய் வைத்தார். இன்றைக்கு நம்ம எல்லாரையும் அதே போல அரண்மனைக்கு அதிகாரியாகவும் நமக்கு நல்ல வெண் வஸ்திரத்தையும் மோந்திரத்தையும் செயின் எல்லாத்தையும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக உனக்கு உன் நம்பிக்கை வீண் போகாத உன் முடிவு இருக்கு. நிச்சயமாக முடிவு இருக்குது. உன் நம்பிக்கை வீண் போகாது. இப்ப யோசேப்பை போல நீங்க உண்மையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நீதியுள்ள வாழ்க்கை வாழணும், பாவமான வாழ்க்கை வாழக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து 2வது நம்ம பார்க்கிறோம். மார்க் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். மார்க் 5:25 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடு. எவ்வளவு வருஷம்? 12 வருஷம். 12 வருஷமா பெரும் பாடு அனுபவிக்கிறாங்க. இப்போ நமக்கெல்லாம் ஒரு வயிறு நோவு வந்துச்சு, தாழ் நோவு வந்துச்சு, கால் நோவு வந்துச்சு. 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? சர்ச்சுக்கு வரமாட்டோம். நான் ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றும் நடக்கலை, அதனால நான் ஜெபத்துக்கு வரமாட்டேன். நான் ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு புலம்ப ஆரம்பிச்சிருவோம். நம்ம எப்படி பண்ணுவோம்? புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அந்த ஸ்திரீக்கு சகோதரிக்கு எவ்வளோ வருஷம்?
12 வருஷம் பாடு, கொஞ்சம் கூட சமாதானம் இல்லை. பாடுனா பாடு, அந்த மாதிரி பாடு. 12 வருஷம் பாடு அனுபவிச்சு, எல்லா டாக்டரையும் பார்த்து, கையில் இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு, வீட்டில் இருந்த பணம்லாம் செலவாய், எல்லாம் செலவாய், ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாயிட்டாங்க. அந்த வெறுமையான அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வார்த்தை கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. யாரு குறித்து கேள்விப்படுறாங்க? இயேசு குறித்து கேள்விப்படுறாங்க. இயேசுவை பார்த்தது கிடையாது, எப்படிக்கிறார் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்க? ஏசாமி இப்படி சுகப்படுத்துறாரு, அற்புதம் பண்றாரு, அடையாளம் பண்றாரு, கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்குள்ள என்ன வந்துடுது? நம்பிக்கை, விசுவாசம் வந்துடுது. அவங்க இருதயத்தில், அந்த சகோதரி அந்த இருதயத்தில் என்ன பண்றாங்க? நான் போய் இயேசுவை தொட்டுட்டா போதும், நான் சரியாயிடுவேன்னு சொல்லி நம்பிக்கை, விசுவாசம் அவங்களுக்குள்ள வளர்த்துக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சு இயேசுவை தேடி போனாங்க. அல்லேலூயா. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? பெரும் பாடு நமக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? யாரையும் தேடி போகிறது கிடையாது. சர்ச்சுக்கு வர சொன்னால் சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணுறது? நான் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன், வந்து ஜெபம் பண்ணால் மட்டும் என்னத்தான் நடக்க போகுது எனக்கு அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த பெரும்பாடுள்ள சகோதரி என்ன சொன்னாங்க? நான் அவரை தொட்டா போதும் நான் சுஸ்தமாயிடுவேன். அல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த வைராகியம். போனாங்க, இயேசுவை தொட முடியல, அவருடைய வஸ்திரத்தை லைட்டாக டச் பண்ணாங்க. உடனே என்ன நடந்துச்சு? 29. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அல்லேலூயா. அந்த ஏசாமியோட வஸ்திரத்தை தொட்ட உடனே அந்த வியாதியெல்லாம் நீங்கி வேதனை எல்லாம் விட்டு போய் ஆரோக்கியம் அடைந்து விட்டாள். அல்லேலூயா. ஏசாமியை தொட்ட உடனே என்னாச்சு? வேதனை நீங்கிச்சு, வியாதி நீங்கிச்சு. எல்லாம் நீங்கி போய் ஆரோக்கியம் உண்டானது. எதனால வந்தது? ஏசாமி மேல வச்ச விசுவாசனால வந்துச்சு. அதே வாசிங்க 34. அவர் அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம், அந்த சகோதரி வச்ச விசுவாசம், சகோதரியுடைய வியாதி நீங்கிச்சு, வேதனை நீங்கிச்சு. இப்போ அந்த மகள் சுகமாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்ல, நீ சுகமாயிரு. இப்போ நாம ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நம்முடைய வேதனை நீங்கணும், நம்முடைய வியாதி நீங்கணும், நம்முடைய கடன் நீங்கணும், கஷ்டம் நீங்கணும், பாடு நீங்கணும், எல்லாம் நீங்கி போயிடணும், எல்லா வேதனைகள் நீங்கி போயிடணும், நமக்கு ஆரோக்கியம் உண்டாகணும், நாம சுகமாய் இருக்கணும். அந்த அளவுக்கு நாம் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே ஒரு முடிவு இருக்கு, உன் நம்பிக்கை வீண் போகாது. யோசேப்பு எத்தனை வருஷம் அவர் அடிமை இருந்தாரு? பல வருஷமா அடிமை இருந்தார். ஆண்டவர் அவருக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தாரா? உயர்த்தினாரா? இந்த சகோதரி 12 வருஷமா கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவர் தொட்டாரா? சுகம் கொடுத்தாரா? உயர்த்தினாரா? அதே தான் இந்த நாளில் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றார், நிச்சயமாகவே முடிவு இருக்குது, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் ஆள் எல்லாம் முன்னாடி பின்னாடி பாருங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. யோசேப்பை நினைத்த தேவன்
நம்மளை நினைப்பார். பெரும்பாடுள்ள சகோதரியை நினைத்தவர் நம்மளையும் நினைப்பார். அவருடைய நம்பிக்கை எப்படி வீண் போகலையோ அதே மாதிரி நம்ம நம்பிக்கை வீண் போகாது. அவருடைய வாழ்க்கையில் எப்படி தேவன் அற்புதத்தை செய்தாரோ அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போம். எழுந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.